கேரக்டரில் வந்து ரவிமோகன் வந்து தூள் பண்ணியிருக்காருங்க. அவர் வர்ற சீன்லாம் பயமாக இருக்குங்க. மனுஷன் என்ன பொட்டு பொட்டு எழுதி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காருங்க படத்தில். என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவானே தெரிலங்க அந்த கேரக்டர். அதனால் இப்போது நீங்கள் சென்னையில் படம் பார்த்து தப்பிச்சு வந்தால ரவிமோகன் நேற்று நாங்கள் பார்க்கும்போது கூட காசி டாக்ஸ் ரவிமோகன் வந்திருந்தார் படத்துக்கு. பட் அது வேறு. நீங்கள் சென்னையை தவிர வெளியூருக்குலாம் போனோன்னா கண்ணா பண்ணாலும் கண்டிப்பாக 2 அடி வாங்கிட்டு வருவார். ஏன்னா கேரக்டர் வந்து இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துலேருந்தே 10 நிமிஷத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிற படம் எந்த வரைக்கும் தாறுமாறாக கொண்டு போயிருக்காருங்க. சூப்பர். சிதம்பரம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த ராஜேந்திரன் என்ற மாணவன் வந்து அவருடைய தலைமையில் புறநானூறு படை அப்படின்னு ஒரு படை ஒன்று அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற சில நிறைய மாநிலங்கள் கொல்கத்தா, பெங்கால். இப்போ இந்த படத்தில் அவருடைய பார்த்துட்டு வெளியில் வந்த கெனிஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் இவ்வளோ நல்லா பார்க்குறாங்க, நல்லா ஓடுது, நிறைய பேர் கை தட்டுறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எல்லா கிரெடிட்டும் ரவிமோகன் தான் அப்படின்னு சொன்னாங்க. பல பேருக்கு பயங்கரமான கேரக்டர். மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஸ்வர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. பராசக்தி திரைப்படத்தில் வந்து வரக்கூடிய பல முக்கியமான காட்சிகள், நிறைய வசனங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வசனங்கள் அந்த காட்சிகள்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இவ்வளோ பவர்ஃபுல்லான காட்சியெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்களே, இது தியேட்டரில் பார்த்துருந்தா இன்னும் நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருக்குமென்னு சொல்கிறாங்க. நேற்று இந்த திரைப்படத்துடைய மொத்த வசூல் நிலவரம் எவ்வளோ சார்? ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இப்போது தமிழ் திரையுலகத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்பப்போ நினச்சி சில விஷயங்கள் வந்து கொடுத்தா தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை இந்திய திரையுலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்னு சொல்லி இப்போ அம்மா கிறிஸ்டன் சிவா கூட பேசியிருக்காரு இன்றைக்கி. இதில் பராசக்தி படம் மட்டுமே சென்சார் கட்டு இல்லாமல் இந்த டைலாக் மீட் பண்ணாமல் வந்திருந்தால், ஏன்னா ஒரு நிஜ சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு நம்ம சினிமாக்கோ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எடுத்துருக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படிங்கிற 27 கட்ஸு இந்த பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. நிறைய டைலாக் வந்து மியூட் செய்யப்பட்டுள்ளது. அதனால என்னென்னா காட்சிகள் மாற மாற சிதம்பரத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சீன் வரும், இம்மிடியட்டாக பார்த்தா மதுரையில் நடக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துருச்சு. அந்த கண்டினியூட்டி நிறைய ப்ராப்ளம்ஸு, சீன் ஜம்ப்பு, இவ்வளோ தெரிஞ்ச நமக்கே அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா பிஎன்சி ஆடியன்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னமோ சொல்ல வராங்களே, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு இருக்குது படம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்தது மாதிரி அழகாக படம் வந்திருந்தது அப்படின்னா இந்த படத்தோட ரேஞ்சு வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும். இதற்கு பிறகு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறிஞர் அண்ணா அவர்கள் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் நிறையா வரும் படத்தில். அது கூட கட் பண்ணப்பட்டதாக ஒரு செய்தி. அவர்கள் பேசுகிற வசனங்களும் நீக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி ஒன்று வருது. பட் அது மட்டும் வந்திருந்தால், ஏன்னா இந்த படத்துக்கு மிக சிறப்பான ஒரு அம்சமே பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் சம்மந்தப்பட்ட நிறைய காட்சிகள் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து டப்புன்னு வந்துட்டு போயிடுது. அது சரியாக ரிஜிஸ்டர் ஆகவே இல்லாமல் இருக்காது. படம் பார்க்கும்போது நமக்கு இந்த காட்சியெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவிமோகன் சம்மந்தப்பட்ட நிறைய காட்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வசனங்களும் சில இதெல்லாம் படத்தில் இல்லை. பட் அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது. இதுக்கெல்லாம் மீறி ரவிமோகன் வந்து ஓரளவு மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறது வேறு விஷயம். பட் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னோம்னா நமக்கு அதர்வாவுடைய நிறைய காட்சிகள்லாம் வசனம் தெரிக்கிறது மாதிரி இருக்கும். அவர் பேசுகிற அந்த சில தீ பரவட்டுங்கிற சில டைலாக்லாம் மியூட் செய்யப்பட்டு அது காட்சிகளாக வரும்போது அது சிஜி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நீதி பரவட்டும் அப்படிங்கிறது மாதிரியான ஒர்க்கு செய்யப்பட்டு இப்போலாம் வரும்போது சம்மந்தம் இல்லாமல் இந்த வேர்ட்ஸ் உள்ள வரும்போது படத்தினுடைய சில காட்சிகள் புரியவே இல்லை. என்ன சொல்ல வர்றாங்கன்றத ட்ராக் மாறி போனது மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் இவ்வளோ கட்ஸ் இருந்தால் ஒரு படம் புரியாதுங்க. சும்மா ஏதோ 2 கட்ஸ் 3 கட்ஸ் கொடுக்கலாம், சில டைலாக் ஒரு பீப் சவுண்டோ மியூட்டோ பண்ணலாம், தப்பு இல்லை. 27 கட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் படம் புரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கம்மியாக இருக்குது. அதர்வாசின் கூட நிறைய கட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. அதை சிவகார்த்திகேயன் பேசுகிறது அவரோடைய சீன் கூட சில காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எது எடுக்கப்பட்டதோ அந்த டெலிட் செய்யப்பட்ட காட்சிகள் என்னவோ அது எல்லாமே சோஷியல் மீடியாவில் இப்போ போட்டுட்ருக்கேன். அதை பார்த்த பிறகு எல்லா பேருமே இவ்வளோ பிரமாதமான சில காட்சிகள்லாம் படத்தில் இல்லையா, இப்போ இது இருந்திருந்தால் படத்தினுடைய ரேஞ்சே வேறமையாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கெல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஒரு படத்தினுடைய கொலாப்ஸு காரணம் வந்து சில புரியாமல் போகுது அப்படின்னா சில ஏகப்பட்ட கட்ஸு டைலாக் சொல்லும் போது உங்களுக்கு நிறையா அதாவது சேஞ்சஸ் வந்துடும், உங்களுக்கு படமே புரியாது. அப்படி தான் இந்த படம் பராசக்தி வந்து ஏதோ முட்டி மோதி சரி வந்தால் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு கூட வெள்ளிக்கிழமை அதாவது 9ஆம் தேதி வரைக்கும் கூட சர்டிஃபிகேட் ப்ரொடக்ஷன் டைரக்டர் வாங்கலை. மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க கட்ஸ் இல்லாமல் கொடுக்கலாம், வரும்னு சொல்லி பார்த்தாங்க, முடியல. 10ஆம் தேதி ரிலீஸ் வேறு வழியே இல்லாமல் வாங்கி நம்ம படத்தை நேற்று பார்க்க வேண்டிய சூழ்நிலை மாறிச்சு. ஸோ இவ்வளோ ப்ராப்ளங்களுக்கு மத்தியில் பராசக்தி நேற்று ரிலீஸ் ஆகி போடிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் இருக்குது. கண்டிப்பாக பப்ளிக் ஆடியன்ஸ் இன்றைக்கோ நாளைக்கோ உள்ளே வருவான்னு நினைக்கிறேன். இவ்வளோ ப்ராப்ளங்கள் மத்தியில் ரிலீஸ் ஆன பராசக்தி படம் வந்து இதையும் மீறி சில வசூல் சாதனை பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சிவகார்த்திகேயனுடைய அந்த கேரியரில் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் கிட்டத்தட்ட அமரனை கிராஸ் பண்ணதான் ஒரு தகவல் வருது.
தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு. கேரளாவில் 60 லட்சம் ரூபா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ல போகிறதுல வந்து ஒரு 40 லேக். கர்நாடகா வந்து 180 கலெக்ஷனாக இருக்குது. டோட்டலாக கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 18 கோடி ரூபாயும், வெளிநாடுகளில் டோட்டல் கலெக்ஷன் வந்து ஒரு 12 கோடி ரூபாயும் ஆகி மொத்தத்தில் 30 கோடி ரூபாய் வசூல் சாதனை ஃபஸ்ட்டு டே மட்டுமே இது நேற்று கலெக்ட் பண்ண செய்யப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே வந்து அமரன் கிட்ட சாதனையை வந்து சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காருன்னு தான் இப்போ தோணுது சார். இது கிட்டத்தட்ட இதை ஸோ இப்படி பல ப்ராப்ளத்துக்கு நடுவில் பராசக்தி வந்தாலும் இந்த வசூலில் அடித்து 30 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த கட்ஸ் எல்லாம் இல்லாமல் மட்டும் வந்திருந்தால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு 40 கோடி தாண்டி இருந்தால் நான் நினைக்கிறேன். நான் இது ஓகே சார், இப்போ இந்த படம் வெளியாயிருச்சு. இதுக்கப்புறமா இந்த படத்தில் வரக்கூடிய பல காட்சிகள், அதாவது ரவிமோகன் வரக்கூடிய காட்சிகளும் சரி, சிவகார்த்திகேயன் வரக்கூடிய காட்சிகளுமே சரி, இது அங்கங்கே வந்து பார்க்கும்போது இது நிஜமான சம்பவங்கள் தானா? இதுக்கு பின்னாடி வந்து யார் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த போராட்டத்தில் இருந்தாங்க? இல்லை, நம்மளுடைய தமிழ் மொழி காப்பாற்றப்படணும், அந்த இந்தி திணிப்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரக்கூடாது. நான் இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம சுதந்திரம் 1947 பிரிட்டிஷ் கொண்டு வாங்கினா கூட நம்ம இந்திய அரசாங்கத்திலிருந்து இந்த மாநிலங்கள் வந்து ரொம்ப போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்படி தான் 1960 ஒரு பீரியட் வரும்போது தமிழ் மொழிக்காக வந்து போராடின மாணவர்கள் மத்தியில் வந்து வலுக்கட்டாயமாக இந்தி திணிக்கப்பட்ட சம்பவம் இருந்தது. அதை எதிர்த்து தான் அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. அப்போ அந்த எழுச்சி போராட்டம், அமைதி போராட்டம்ங்கிறது இந்த மாணவர்கள் கையில் எடுத்தாங்க. தமிழ் உணர்வு உள்ள இந்த மாணவர்கள் கையில் எடுத்தது தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இதுதான் முதல் இந்த போராட்டம் தான் மாணவர்களுடைய போராட்டம் நான் நினைக்கிறேன். நான் இதை சிதம்பரம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த ராஜேந்திரன் என்ற மாணவன் வந்து அவருடைய தலைமையில் புறநானூறு படை அப்படின்னு ஒரு படை ஒன்று அமைக்கப்பட்டு இதுக்கிட்ட இந்தியாவில் இருக்கிற அதை நிறைய மாநிலங்கள், கொல்கத்தா, பெங்கால் அண்டு இந்த பக்கம் நம்ம தென் மாநில கர்நாடகா அண்டு ஆந்திரா, கேரளா இப்படின்னு ஒரு 5 மொழி சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைக்கப்பட்டிருக்கு. இது நிஜ சம்பவம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நம்ம வந்து இங்கே ஹைலைட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. சிதம்பரத்தை சேர்ந்த மாணவன் ராஜேந்திரனுடைய எடுத்த அந்த போராட்டத்தின் நடுவில் இவ்வளோ பெரிய எழுச்சி போராட்டம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நடந்த சில கலவரங்களில் தான் போலீஸார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அந்த அவருடைய இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் மாணவர் ராஜேந்திரன் வந்து கொல்லப்பட்டார். அந்த சம்பவத்தை கையில் எடுத்து சினிமாக்காக சில ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டு சிவகார்த்திகேயன் அண்ட் அதர்வா சம்மந்தப்பட்ட அந்த அண்ணன் தம்பி பாண்டியில் சென்டிமெண்ட்டோட அந்த காவல்துறை அதிகாரம் ரவிமோகன் பண்ணியிருக்காரு. இது நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் தான் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய கிளைமேக்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பதற வச்சிருக்கு. இத்தனை பேர் உயிரை வந்து அன்னைக்கு நிஜமாவே போயிருக்கா, இல்லை இந்த படத்துக்காக அது புனையப்பட்ட ஒரு விஷயமா? இல்லை சார், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதாக ஒரு தகவல் வந்து நீங்கள் படத்தினுடைய ரோலிங் டைட்டில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒரு டைரக்டர் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த வாய்ஸ் வரும். பட் அதில் வந்து 200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட ஒரு செய்தி. இதில் வந்து 6 பேர் தான் இறந்து போனதாகவும் குறிப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ நிறைய பொதுமக்களும் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ மாணவர்களும் தவிர அந்த காட்சி தான் நம்ம கிளைமாக்ஸில் இதில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதில் கூட ரவிமோகன் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை அப்படியே தூக்கி எரித்து ஃபயர் பண்ணிடுங்க, வரலாற்று சம்பவத்தில் இது இந்த பதிவு வரவே கூடாது, மறைக்கப்படணும் அப்படிங்கிற டைலாக் வந்து ரவிமோகன் பேசுனது ஒன்று கூட படத்தில் வரும். அது ஏன் சென்சார் அங்கே மியூட் பண்ண தவறிட்டாங்களான்னு எனக்கு தோணுது. அது மிஸ் ஆகி வந்துருச்சான்னு நினைக்கிறேன் நான். அதனால் நிறைய மரணங்கள். பட் இது எல்லாமே எதற்காக அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழியை காப்பாற்றப்படணுன்ற ஒரே இலக்கு தான். இப்போ இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் ஜென்ஸுக்கெல்லாம் தமிழ் மொழி வந்து பேசுகிறாங்க தவிர படிக்கிறதும் எழுதுறதுக்கும் தெரியல அவங்களுக்கு. இந்த படம் பார்த்தது பிறகு தமிழ் மேலே ஒரு பற்று வரும் தான் நான் நினைக்கிறேன் சார். நான் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய பல சர்ச்சை வசனங்கள்லாம் தூக்கிட்டாங்கன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா சென்சார்லேருந்து எப்படி சார் அவங்க வெளில கொண்டு வந்தாங்க சுதா கோங்கரா? இல்லை, நீங்கள் அவங்களுக்கு நியாயமான ஒரு கோரிக்கை சார். நீங்கள் நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் நடந்த ஒரு சம்பவம் இது. நீங்கள் ஒரு கற்பனை கதைனா நீங்கள் எதை வேணாலும் எடுத்து இப்போ வந்து கவர்மெண்ட்டையும் இது அட்டாக் பண்ண மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் சொல்லலாம். இது எழுச்சி போராட்டம், மானுடைய அமைதி போராட்டம், தமிழ் மொழிக்காக போராட்டம். இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே இது வந்து இந்த பேசப்பட்டது உண்டு. நீ படத்தில் கூட அப்படி தான் காட்சி அமைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, பெங்காலிருந்து, அந்த கேரளாவிலிருந்துலாம் வந்து அந்த புறநானூறு படையை சேர்ந்தவர் வந்து தான் நம்மளுடைய தமிழ் மொழியை காப்பாற்றப்பட்டதாக ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து சென்சார் வந்து ரொம்பவும் கை வச்சுட்டாங்கன்னா படமே புரியாதுங்க. இப்போவே சரியாக புரியல. அதனால் இங்கே டைரக்டர் சுதா அவர்கள் வந்து மிகப்பெரிய விளக்கத்தெல்லாம் கொடுத்துருக்கிறதா ஒரு கேள்வி வருது சார். அதனால் அவர் பேசி இது வந்து இந்தளவுக்கு மீட்டு கொண்டு வந்து நம்மகிட்ட கண்ணில் காமிச்சிருக்காங்க. யாருமே எதிர்பாராத அளவு படத்தில் கேமியோலாம் வந்தது. எப்படி ஒத்துக்கிட்டாங்க? யாருக்காக அந்த கேமியோக்கெல்லாம் ஒத்துக்கப்படும்? அது ஒன்றே டைரக்டருக்காக தான் சார். அவர்கள் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா
இந்த காட்சியில் நடிக்கப்பட்டால் நீங்கள் வந்து உங்களுடைய மாநிலத்தில் பரபரப்பாக நீங்கள் பேசப்படுவீர்கள். இவ்வளோ தைரியம் வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இப்போ தமிழ் மொழிக்காக போராடினவங்க எல்லா பேர் வர்றாங்க. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா கூட இதில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ கர்நாடகா, ஆந்திரா, பெங்கால்னு. இப்போ அதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து நம்ம ராணா டகுபதி பண்ணியிருக்கார். ஆக்சுவலாக அவர் நிறையா படங்கள் கேரளா நக்சலைட் உள்ள கதையம் சொல்ல படங்கள் நிறையா பண்ணியிருக்கார். அங்கே ஒரு பெரிய இமேஜே இருக்குது அவருக்கு, ராணாவுக்கு. இப்போ இந்த கதையை சொல்லி ஒரு 3 சீன் தான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இப்போது அதில் நீங்கள் 3 சீன் வந்தாலுமே அவருடைய அந்த இறுதி காட்சி ஒன்று பார்த்தீங்களா, தமிழ் மொழிக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு விஷயம் வரும். நீ படம் பாருங்க புரியும். அதே மாதிரி கர்நாடகா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து ஒரே ஒரு சீன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தெறிக்க விட்டார் டாக்டர் பாசில் ஜோசப். அவர் வருவான்னு எதிர்பார்க்கல, சர்ப்ரைஸாக வச்சாங்க. அது கூட கிட்டத்தட்ட ஒரு துல்கர் சல்மான் பண்ணுறது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் இப்போ போச்சு. ஏன்னா சூர்யா பண்ணும்போது அவரும் அதுக்குள்ளே இருக்கிறது மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வந்தது. பட் இதில் பாசில் ஜோசப் பண்ணிக்கிறத பார்க்கும்போது தியேட்டர்லாம் அவர் வந்து அந்த ஒரு சீன் வந்து அந்த விசிலும் கைத்தட்டும் அடங்கிறதுக்கே பல நிமிடங்கள் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அதாவது மொழிக்காக நம்ம இந்தியா பிரிட்டிஷ்கான்றது நம்ம சுதந்திரம் வாங்கிட்டா, நம்மளுடைய தாய்மொழிக்காக இந்திய கவர்மெண்ட் வந்து நம்ம போராடி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இது வந்து எல்லாமே கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. சரிங்க சார். இப்போ இந்த படம் வந்து வெளியில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த படத்தில் அவருடைய பார்த்துட்டு வெளியில் வந்த கெனிஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் இவ்வளோ நல்லா பார்க்குறாங்க, நல்லா ஓடுது, நிறைய பேர் கை தட்டுறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம், எல்லா கிரெடிட்டும் ரவி மோகன் தான் அப்படின்னு சொன்னாங்க. பல பேருக்கு பயங்கரமான ஷாக்கு. சரி, அவங்க ஹீரோ அதனால சொல்கிறாங்க. ஒரு காமெடியாக இருக்குது சார். சிவகார்த்திகெலாம் உயிரை கொடுத்து பண்ணியிருக்காரு. அப்படியே அந்த கேரக்டரை வாழ்ந்தார். செலின்ற கேரக்டர்லாம் வாழ்ந்திருக்காரு. சும்மா சொல்கிறதா, அந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்ருப்பார். தமிழ் மொழிக்காக போராடி அந்த உணர்வுகளை வெளிக்காட்டுற விதங்கள்லாம் இருக்குல்ல, இது வந்து ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். சும்மா சார் பேசுகிறதானே, மாங்காய் புளிச்சதா இது புளிச்சதான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் கெனிஷாவுடைய பார்வைக்கு ரவி மூணு எதாவது சொல்லணும், அவர் அதை ப்ரைஸ் பண்ணணுங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன் சொன்னது. ஏன்னா நீங்கள் வந்து நிறையா சீனில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியனோட அதர்வா நிறைய சீனில் தூக்கி சாப்பிட்டு போயிட்டார். அந்த மாதிரிலாம் ஒரு இப்போ அதெல்லாம் ஏன் இத்தனை நாள் வந்து நம்ம தமிழ் இயக்குநர்கள் வெளில கொண்டு வரல வருத்தம் நிறையா இருக்குது. நேற்று இந்த படம் பார்த்ததுலேருந்து இது சுதாக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட் பண்ணலாம். ஏன்னா இப்படி ஒரு சிறந்த நடிகருடைய நீங்கள் இன்னும் அவர் அந்த சென்சார் எடுக்கப்பட்ட காட்சிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரிக்குங்க, அவ்வளோ ஆக்ரோஷமாக பண்ணியிருப்பார் படத்தில். ஸோ அப்படிப்பட்ட எவ்வளோ வந்து உயிரை கொடுத்து பண்ணியிருக்கும் போது ரவி மோகன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வில்லனாக தான் பண்ணியிருக்காரு. நம்ம ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டோம். ஹீரோ வில்லனாக இருந்தால் கூட இந்த ஹீரோஷம் கலந்த ஒரு வில்லன் நீங்கள் படம் பார்த்தா தெரிக்கணும். ஏன்னா அவர் டைலாக் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி ஏன் வெறுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு சின்ன ஒரு லைன் வந்து அவரே பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா வட மாநிலம், அவங்க அப்பா தமிழ் சேர்ந்தவர்கள், ஒன்று எல்லாம் கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு விட்டுப்பிட்டா, நான் பெற்றுட்டு இப்படி போட்டு போயிட்டேன்ற அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருப்பார் ரவிமான். அதனால் அந்த தமிழ் முன்னாலேயே அவருக்கு இந்த வெறுப்பு வந்தது மாதிரி ஒரு சீன் அமைக்கப்பட்டது. பட் தமிழ்நாட்டில் இருந்து வளர்ந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதே தமிழ் மொழிக்காகன்றதை அதையும் மீறி இந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னா உண்மையிலேயே ரொம்ப ஒரு தில்லு தான் வேணும். ரவிமோகன் பிரமாதம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் ஒரு பக்கம். இந்த கெனிஷா அவர்கள் சொல்கிறதா ஒரு காமெடியாக தான் நான் பார்க்குறேன். அது தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் நான். இது ஓகே சார். இப்போ ரவி மோகனை எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ரவி மோகன் வர்ற காட்சிகள் ஒவ்வொன்றுமே பயங்கரமாக இருக்குது. இன்னும் நிறைய சீக்வன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, அது உண்மை தானேங்க. ரவிமணி படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். படம் பார்க்க தான் தயவுசெய்து போய் பாருங்கள். சிவகார்த்தி ஒரு பக்கம் மிரட்டி இருக்காரு, அதர்வா ஒரு பக்கம்னா கூட இந்த பக்கம் வில்லன் கேரக்டரில் வந்து ரவிமோகன் வந்து தூள் பண்ணியிருக்காருங்க. அவர் வர்ற சீன்லாம் பயமாக இருக்குங்க. மனுஷன் என்ன பொட்டு எழுதி போட்டுட்டு போயிட்டே இருக்காருங்க படத்தில். என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவானே தெரியலங்க அந்த கேரக்டர். அதனால் இப்போ நீங்கள் சென்னையில் படம் பார்த்து தப்பிச்சு வந்தால ரவிமோகன் நேற்று நாங்கள் பார்க்கும்போது கூட காசி டாக்ஸில் ரவிமோகன் வந்திருந்தார் படத்துக்கு. பட் அது வேறு. நீங்கள் சென்னையை தவிர வெளியூருக்குலாம் போனோன்னா கண்ணா பண்ணு கண்டிப்பாக 2 அடி வாங்கிட்டு வருவார். ஏன்னா கேரக்டர் அந்த மாதிரி. அதுக்காக சொல்ல வந்தேன் என்னன்னு. பட் பவர்ஃபுல் ரோலுங்க, பிச்சு உதவி இருக்கார். ஏன்னா ஏற்கனவே ரவிமோகன் மேலே ஒரு என்ன சொன்னால் ஒரு பேட் இமேஜ் இருந்துக்கிட்டே இருந்த ஒரு பீரியடு. இந்த படம் வந்து அதை வந்து கொஞ்சம் காப்பாற்றிருந்தான்னு நினைக்கிறேன். அதனால தான் கெனிஷா கூட அந்த ஹீரோயிசம் கலந்து அப்படின்னு வந்து சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. உண்மையிலேயே ரவிமோகன் வந்து பிச்சு மேய்ஞ்சிருக்காருங்க. இப்போ இதுக்குள்ளே சிவகார்த்திகேயன் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக இது அமரனுக்கு அப்புறமா இது ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தார்ல சார். உண்மை சார். ஏன்னா அமரனுடைய வெற்றி தான் அவருடைய பெஞ்ச் மார்க்காக இருக்குது இது வரைக்குமே. பட் அந்த படத்துடைய வசூல் சாதனை தாண்டுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த 10 நாள் இருக்கிறனால தாண்டறதுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா ஒரு பெஸ்ட் பிக்சர் ஃபேமிலி ஆடியன்ஸோட எல்லா பேரும் அவங்கள பசங்களை கூட்டு போய் பார்க்கறதுக்கான ஒரு அருமையான படம், கிளாசிக்கல் படம், பிரமாதமாக இருக்குது. சிவகார்த்திகனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான் நான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா இது சூர்யா பண்ணி கிட்டத்தட்ட நெருங்கி அந்த விளம்பரம்லாம் கொடுத்து திடீர்னு விலகி போனதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு
என்ன சொல்கிறதுன்னா அவருடைய தோல்வி படங்கள் நிறையா கொடுத்து வெற்றி படத்தை கொடுக்க தவறிட்டார்னு நினைக்குது. பட் அந்த இடம் சூர்யா பண்ணதுனால அந்த ஸ்பேஸ் எஸ்கே கிடச்சிது. பட் எஸ்கே டோட்டலாக வந்து சுதாகிட்ட கேட்கும்போது கதையே கேட்கல. புறநானூறு டைட்டிலே எனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. கதை வந்து ஷூட்டிங் போனதுக்கப்புறம் தான் சீன் பை சீன் கேட்டதாக ஒரு தகவல். ஏன்னா அதில் ஒரு நம்பிக்கை இருந்தது அது சைக்கிள் மேலே. பட் சும்மா சொல்ல கிடையாதுங்க, மனுஷன் மிரட்டியிருக்காரு பிரமாதம். எஸ்கேவுடைய நான் சொன்னது அமரனை விட இது வந்து இன்னொரு மைல் ஸ்டோனாக அமையும் தான் நான் நினைக்கிறேன். என்ன ஒன்று ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, படத்தில் வந்து 2 hours 45 minutes டியூரேஷனில் போகுது. அந்த லவ் சீன்ஸு அந்த ஏன்னா ஸ்ரீலலாம் நல்ல ஒரு வரவு. அவங்க தெலுங்கு இருந்தால் கூட இதற்கு வந்து தமிழ் மொழிக்காக அவங்க அப்பா ஒரு இந்தி ஆட்சி மொழியில் இருக்கும்போது எம்பியாக இருக்கும்போது தமிழ் மொழிக்காக போகிற ஒரு கேரக்டரை சொல்ல வந்திருக்காங்க. பட் இந்த எஸ்கேக்கும் இந்த ஸ்ரீலாவுக்கு உள்ள அந்த லவ் ட்ரை சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஏன்னா கதைக்கு தேவையில்லாத மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு தோணுது. நமக்கு கதை அந்த சீனை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ரீலில் கேரக்டர் அருமையான ஒரு கேரக்டர். படத்தில் கிளைமாக்ஸில் மிகப்பெரிய டைனிங்காக வரும். இதெல்லாம் சுருக்கமாக சொன்னால் அந்த காதல் காட்சிகள் கொஞ்சம் இந்த காமெடிங்கிற பேரில் கொஞ்சம் லைட்டாக அப்படி கொண்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்கேவுடைய கேரக்டருக்கு கொஞ்சம் சர்க்கிளாக தோணுது எனக்கு. பட் கதைக்கே வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அந்த காட்சிகள். ஒரு 20-25 நிமிடங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தூக்கிட்டாங்கனால் படம் ஓப்பனிங்லேருந்து ஷார்ப்பாக போங்க. படம் பாடல் காட்சிகளும் தான் நிறைய தடையாக இருக்கிறதா சொன்னாங்க. கண்டிப்பாக உண்மை. பாடல் நல்லா இருக்குது, அது வேறு விஷயம். ஜிவி பிரகாஷ் அருமையாக மெலோடியை போட்டிருக்காரு, 100வது படம். ஆனால் இந்த கதைக்கு அந்த பாடல்கள் வந்து அந்த காட்சி அமைப்புகள் செட் ஆகலை. அது கொஞ்சம் லேகாக இருக்குது நமக்கு. அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கே தவிர பாடல் அருமையாக இருக்குது, பிக்சரிசிங் நல்லா இருக்குது, மூமெண்ட் நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே. இந்த கதைக்கு இந்த காட்சி லவ் சீன்ஸும் இந்த பாடலும் தேவையா அப்படின்னா என்னை பொறுத்த மட்டும் தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் படத்தினுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதாவது இன்னொரு 20 minutes ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா 2.5 மணி நேரம் படமாக கொண்டு போனீங்கன்னா அந்த படத்தில் அப்படியே உட்கார்ந்து வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 20 minutes அப்படியே தொய்வு வருது. நம்ம இங்கிட்டு ரைட்டில் அப்படின்னா திரும்ப வேண்டிய சூழ்நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆடியன்ஸுமே தள்ளப்படுறாங்க. பட் அதற்கப்புறம் வந்து இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துலேருந்தே 10 நிமிஷத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிற படம் எண்டு வரைக்கும் தாறுமாறாக கொண்டு போயிருக்காருங்க. சூப்பர் உங்க படம். ஓகே சார், எப்படியோ இந்த பராசக்தி திரைப்படம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்குது. கண்டிப்பா. இதன் மூலமா சிவகார்த்திகேயன் ஒரு புது கலர் கிடைச்சிருக்கு நான் சொல்லலாம். நிச்சயமா. ரவி மோகனுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு கலர் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ரவி மோகன் இதுக்கு அப்புறமா வில்லனா நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் போகுது, உண்மையா? ஒரு 2-3 படம் கமிட்டாக இருக்குது சார். நீங்கள் வந்து என்ன கேரக்டர் தான். இப்போ நீங்கள் அர்ஜுன் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டாப் ஹீரோ வந்து வில்லன் பண்ணார் ஒரு நிறைய படங்கள். பட் கதைக்குள்ள ஹீரோயிசம் கலந்து ஒரு வில்லனாக வந்து அர்ஜுன் கமிட் பண்ணுறார். அது மாதிரி தான் ரவி மோகனுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. கிட்டத்தட்ட அந்த ஹீரோயிசம் உள்ள ஒரு கேரக்டர் மாதிரி இருந்தால் ரவிமோகன் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. தனி ஊரில் எப்படி ஒரு அரவிந்த்சாமி ஒரு சாக்லேட் பாயாக இருந்து அந்த வில்லன் இமேஜ் எப்படி தள்ளிட்டு போனாரோ கிட்டத்தட்ட நீங்கள் ரவிமோகனும் அதே இமேஜ் உள்ளவர் தான். பிச் இமேஜ் இருக்கார் உண்மையில். ரவிமோகன் வந்து கிளாஸ். ஓகே சார், பராசக்தி பற்றி பல தகவல்கள் அப்புறம் வந்து இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துலேருந்தே 10 நிமிஷத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிற படம் எண்டு வரைக்கும் தாறுமாறாக கொண்டு போயிருக்காருங்க. சூப்பர் உங்க படம். ஓகே சார், எப்படியோ இந்த பராசக்தி திரைப்படம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்குது. கண்டிப்பா. இதன் மூலமா சிவகார்த்திகேயன் ஒரு புது கலர் கிடைச்சிருக்கு நான் சொல்லலாம். நிச்சயமா. ரவி மோகனுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு கலர் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ரவி மோகன் இதுக்கு அப்புறமா வில்லனா நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் போகுது, உண்மையா? ஒரு 2-3 படம் கமிட்டாக இருக்குது சார். நீங்கள் வந்து என்ன கேரக்டர் தான். இப்போ நீங்கள் அர்ஜுன் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டாப் ஹீரோ வந்து வில்லன் பண்ணார் ஒரு நிறைய படங்கள். பட் கதைக்குள்ள ஹீரோயிசம் கலந்து ஒரு வில்லனாக வந்து அர்ஜுன் கமிட் பண்ணுறார். அது மாதிரி தான் ரவி மோகனுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. கிட்டத்தட்ட அந்த ஹீரோயிசம் உள்ள ஒரு கேரக்டர் மாதிரி இருந்தால் ரவிமோகன் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. தனி ஊரில் எப்படி ஒரு அரவிந்த்சாமி ஒரு சாக்லேட் பாயாக இருந்து அந்த வில்லன் இமேஜ் எப்படி தள்ளிட்டு போனாரோ கிட்டத்தட்ட நீங்கள் ரவிமோகனும் அதே இமேஜ் உள்ளவர் தான். பிச் இமேஜ் இருக்கார் உண்மையில். ரவிமோகன் வந்து கிளாஸ். பராசக்தி பற்றி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இனி அடுத்து வரக்கூடிய இந்த படத்துடைய ஆல் ஓவர் எவ்வளோ வந்து இந்த படம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் இதை பற்றி பல தகவல்கள் வந்ததுன்னா அடுத்த வீடியோவில் மீண்டும் பேசலாம். நன்றி சார். கண்டிப்பாக நன்றி.